Hi friends, நான் அஷ்ரஃப் Jaguar Autotronicsல இருந்து. இன்னைக்கு எதுக்காக இந்த வீடியோ பண்றோம் அப்படினா நம்ம Xhorseல ஒரு நல்ல அப்டேட் ஒன்னு வந்திருக்கு. Mahindra 47 Bolero வந்து நம்ம இனிமேல் ஒரிஜினல் சிப் வாங்கி தான் ப்ரோகிராம் பண்ணனும்னு அவசியம் இல்ல. நார்மலாவே வந்து நம்ம சூப்பர் சிப்லயே வந்து ஜெனரேட் பண்ற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அது எப்படின்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்றேன். இப்ப காட்றேன். இது வந்து நம்ம NXP யோட 47 ஒரிஜினல் சிப் இருக்கு. இதோட ஐடியா ஜஸ்ட் நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன். டிரான்ஸ்பாண்டர் க்ளோனில் போய் ரீட்ரான்ஸ்போர்ட் எப்பயும் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். இதில் பாருங்கள், PCF 7938X இது லாக்டு இருக்குது. ஆல்ரெடி வந்து நம்ம ப்ரோக்ராம் சிப் இது லாக்கில் இருக்குது, அன்க்ளோனபிள் வருது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், நம்மளோட சூப்பர் சிப்பில் எப்படி ஜென்ரேட் பண்ணுன்றதை நம்ம இதில் பார்த்துடலாம். சூப்பர் சிப் நான் உள்ளே போட்டேன். ஜென்ரேட் டிரான்ஸ்பாண்டரில் போயிட்டு 47ல் போயாச்சு அப்படின்னா Mahindra Bolero ID 47ன்றது ஆப்ஷன் தனியாகவே வந்துடுது. எப்பயும் போல் நம்ம சூப்பர் சிப் எப்படி ஜென்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி இதில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் இப்போ ID 47 மேக்ஸில் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இந்த ஆப்ஷனை வந்து மேக்ஸில் மட்டும் இல்லாமல் Vvdi மினிலையுமே நம்ம வந்து அப்டேட் பண்ணியாச்சு அப்படின்னா Vvdi மினிலையுமே வந்து இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகுது. இதில் பாருங்கள், ஜென்ரேட் டிரான்ஸ்பாண்டர் அதே மாதிரி 47ல் போயிட்டு Mahindra Bolero ஆப்ஷன் இதுலேயும் வருது பாருங்கள். இதில் நீங்கள் ஜென்ரேட் பண்ணியாச்சுனாலுமே ஜென்ரேட் ஆகிடும். டிவைஸ் கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆகிடுச்சு. 47 ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போது பாருங்கள், டிரான்ஸ்பாண்டர் ID 47 PCF 7938Xன்னு இருக்குது. இப்போ நான் ஒரிஜினல் சிப்பை ரீட் பண்ணி காட்டுறேன். அதுலேயும் பாருங்கள், PCF 7938X இதில் வந்து அன்லாக் ஆகிருக்கிறனால க்ளோனபிள்னு காட்டுது. பட் இது க்ளோன் ஆகுமா இல்லையான்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரில. சப்போஸ் இது க்ளோன் ஆச்சு அப்படின்னா அடுத்து வந்து நான் வண்டியில் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.